தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மணி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மகளிர் உரிமை தொகை 5000 வந்து உடனே விடுவிச்சிருக்கிறாங்க? இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியோ அல்லது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ற இடத்த நோக்கி இல்லையா? அதிமுகவினுடைய அந்த மகளிர் உரிமை தொகை 2000 அறிவிப்பும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த நடவடிக்கையும் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? இதனுடைய பின்னணி ஏன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்கன்னா வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க அது புரியல எனக்கு. வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு இவங்க என்ன சொல்கிறது? அரசாங்கம் கொடுக்குது, மக்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துருது. வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு சிரிப்புன்னு அர்த்தம். என்னன்னு புரியலைன்னு அர்த்தம். அதாவது அதிகாரபூர்வமற்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஓட்டுக்கு காசு என்பதை தான் வாங்கி வச்சுக்கிடுங்க சொல்லலாம். இது எப்படி வாங்கி வச்சுக்கிடுங்க? அது எனக்கு புரியல நீங்கள் கேட்டது. ஆனால் விடிவு பின்னணி என்னென்னா தேர்தல், வாக்கு சேகரித்தல், அவ்வளோதான். இதுதானே பின்னணி. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு ஸ்டாலினை முதல் பாராட்டுறேன். என்னென்னா, இது நேரடியாக கிராமப்புறத்திலும் சரி நகர்ப்புறத்திலும் சரி பெண்கள், இளம் பெண்கள் இவர்கள் மத்தியில் வாக்குகள் வருவது என்பதை திமுகவிற்கு ஏதோ சில சலசலப்பு வருவதை நிறுத்தணும், வாக்கை உறுதியாக வாங்கணும் என்பதற்காகத்தான் 3 மாதத்திற்கு சேர்த்து இப்பொழுதே என்று அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சிரிப்பு விளக்கம். நீங்கள் அடுத்து 2000 ரூபாய் கோடைக்கு சிறப்பு தொகை என்று ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவும் புதுசாக இருக்குன்னு வைங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், தொடர்ந்து 3 ஆண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2 ஆண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உரிமை தொகையை அரசாங்கம் அதிகாரபூர்வமாக போட்டு அதிகாரபூர்வமாக கொடுத்துக்கிட்டு இருப்பதை எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் தன் அனௌன்ஸ்மெண்ட் மூலம் மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது. புதிதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு, தன்னுடைய தேர்தல் நாளை அறிவித்த பிறகு புதிதாக எதுவும் தான் அரசாங்கம் அறிவிக்கக்கூடாது. அதனால் அது இதற்கு தொடர்பில்லை தான். ஆனாலும் பொதுமக்களுக்கு புரியாதுங்கிறதுனால தடுக்க முயற்சி எடுத்தார்கள். நாங்கள் விடுக்கென்று கொடுத்து விட்டோம்னு சொல்லி சூப்பராக ஒரு விளக்கம் வழக்கம் போல் சொல்லிட்டாங்க. அது நல்லா இருக்குது. அது தவிர இந்த 5000 ரூபாய் கொடுப்பது என்பது வங்கி கணக்கில் வந்து சேர்வதனால் இல்லை, நிறைய பேர் வராதவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மகளிர் உரிமை தொகையும் அப்படி தான். ஏற்கனவே வராதவங்க எதிராகத்தான் சிந்திப்பாங்க. ஏன்னா அதிகாரபூர்வமற்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஓட்டுக்கு காசு என்பதும் வராதவர்கள் எதிராகத்தான் சிந்திப்பாங்க, வந்தவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. இது எப்பொழுதும் உள்ள பொது விஷயந்தான். 1,31,00,000 32 லட்சம் பேருக்கு இது இன்று காலை போய் சேர்ந்து விட்டது. வங்கி கணக்கில் சேர்ந்ததில் உள்ளபடியே நானும் பல இடத்துல விசாரித்தேன், பயங்கர மகிழ்ச்சி பெண்களுக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது கிராமப்புற பெண்கள், நகர்ப்புற பெண்கள். என்னன்னு சொன்னால், பெண்களுடைய வாக்கு வங்கி, இளம்பெண்கள் வாக்கு வங்கி இவையெல்லாம் குறிவைக்கப்படுகின்றன என்பது 2011 16 வரை ஜெயலலிதாவை நோக்கி திரும்பியது என்பதை எல்லோருமே பார்த்தார்கள். பிறகு 2021 ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதில் கவனமாக தளபதி ஸ்டாலினை பொறுத்தவரை குறிவைத்து இலவச பேருந்துன்னு அறிவித்தோடனே உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடெங்கும் வெற்றி கிடைத்தது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது நிச்சயமாக பலன் கொடுத்தது. மீண்டும் மகளிர் உரிமை தொகை என்று கொடுக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து மக்களவை தேர்தலில் வெற்றி கிடைத்தது. அதுவும் உண்மை. அதற்கு பிறகு விஜய்னு ஒரு புது ஃபேக்டர் வந்தோடனே இளம் பெண்களெல்லாம் அப்படியே விஜய் பக்கம் போகிறார்கள் என்ற கருத்துக்கள் நடைமுறையில் நடக்கலை, இன்னும் தேர்தலில் நடக்கலையே. அதனால் அன்டெஸ்டட் தானே, அவர் சோதிக்கப்படாதவர் தானே. அதனால் போகிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருப்பது நமக்கு வந்து கொண்டிருந்த, ஜெயலலிதாவுக்கு போயிட்டு இருந்தது, திமுக பக்கம் வந்து கொண்டிருந்த இந்த ஃப்ளோட்டிங் ஓட் பேங்க் என்று அழைக்கலாம். அதாவது அங்கும் இங்கும் மாறி மாறி வரக்கூடிய, அதாவது பாரம்பரிய வாக்கு வங்கி வேறு, அங்கும் இங்கும் அலைப்பாயும் வாக்கு வங்கி வேறு, இது அலைப்பாயும் வாக்கு வங்கியாக இதை எடுக்கலாம் என்பதில் எடுத்திருக்கிற முயற்சி. இதைத்தான் பீகாரில் 10,000 ரூபாயை முதல்ல கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு உங்கள் சுய தொழிலுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி நிதிஷ் அறிவித்தார் என்பதனால் அங்கே அதிகமாக விழுந்தது என்று சொன்னாங்க. ஆனால் அங்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு பெண்களுக்கான ஒரு வலைப்பின்னல் என்பதாக இருந்தது.
நிதிஷ்குமார் வேற மாதிரி இப்போ சோசியலிஸ்ட். இந்த இடத்துட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரா? இது நிச்சயமாக ஒரு ஸ்கோர் தான். ஏன்னு கேட்டால் அவங்க வாக்கு இது வங்கி கணக்கில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், பெண்களுக்குள் அது 100 நாள் வேலை திட்டத்தினுடைய பணம் வரும்பொழுதும் அப்படித்தான், இந்த மகளிர் உரிமை தொகை வந்த பொழுதும் அப்படித்தான். இந்த பணம் இல்லாமல் 1000 ரூபா வந்துச்சு. அப்போது கல்லூரி மாணவிகளுக்காக 1000 ரூபா வந்துச்சே, அது ஓய்வூதியம்னு சொல்லி, இது முதியோர் பென்ஷன் ஓய்வூதியம்னு வந்தது, அதுவும். இதெல்லாம் பெண்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் ஒரு பொருளாதார சுழற்சியை ஊடாடலை ஏற்படுத்தியதனால் இந்த அரசாங்கத்தின் மீது, ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆய்வு செய்தார்கள் சமூக அறிவியலாளர்கள். என்னன்னா, அது திருப்திப்பட்டார்கள் என்று சொல்லட்டலாம், அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள்னு. ஆனால் அதிலும் கூட பேருந்து கொடுத்து விட்டு அப்புறம் இவங்க வந்து அதை இழிவுபடுத்தினாங்க, என்ன அவர்களை வந்து ஓசி சொன்னாங்க என்ற விஷயங்கள்லாம் பரவும் பொழுது, அதை பிரபலமான செலிபிரிட்டி விஜய் சொல்லும் பொழுது அது போய் எட்டும். இதை எனக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, இன்றைக்கி வந்து திட்டக்குழுவுக்கு செயல் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய என்ன ஜெயரஞ்சனுடைய நூல் வெளியீட்டு விழா, அதில் இத்தனையும் தீர்மானிக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் பேசுகிறார். அவர் பேசும்போது சொன்னார், பெண்கள் என்பதை சார்ந்து இந்தந்த விஷயங்கள் திட்டமிட்டோம், பெண்களுக்கு இதெல்லாம் மேலதிகாரத்தை கொடுப்பது என்பதனால பயனுள்ளதாக இருந்தது. பெண்கள் வந்து தன் தாய் வீட்டுக்கு போகணும்னாலும் கணவர்கிட்ட காசு கேட்க வேண்டியிருந்துச்சு, பேருந்து கட்டணம், அதெல்லாம் கூட இப்பொழுது எளிதாக போச்சு. அதனால இது ஒரு வகையில் அவர்களுடைய உரிமையை அறுதியிட உதவுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இழிவுபடுத்தப்படும் நேரத்தில் டிக்னிட்டி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மணி என்ற வார்த்தையவே சொல்லி அவர்களுடைய மரியாதையை அவமரியாதை செய்வது என்பது பெரிய விஷயமா மாறும்னு சொன்னார். அங்கேயே சொன்னார், அவரே சொன்னார். இந்த இடத்துட்ட எதிர்க்கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அது நமக்கு தெரியாது, அது எதிர்க்கட்சியெல்லாம் கேட்கணும். பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒன்று போயிருக்கும் பொழுது விசாரித்து பார்த்தால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதிர்க்கட்சி எப்படி டீல் பண்ண போது கேட்டிங்களா, சரி அதுக்கே வரேன். எதிர்க்கட்சி யார்? பெரிய எதிர்க்கட்சி என்பது இபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக. அவர்கள் வீடு வீடாக போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆப் எடுத்துக்கிறாங்க, புதுசாக எடுத்து, உங்கள் வீட்டில் 2021ஆம் ஆண்டு உங்கள் குடும்பம் என்ன பால் எவ்வளோ வாங்கினீர்கள், என்ன காசு, அரிசி எவ்வளோ வாங்கினீர்கள், எண்ணெய் எவ்வளோ வாங்கினீர்கள், என்ன இபி பில் எவ்வளோ வந்தது, 2024 கடைசி இப்போ எவ்வளோ வந்தது, இதில் எவ்வளோ வேறுபாடு, இதெல்லாம் சேர்த்து 7 லட்சம் ரூபாய் இந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு கூடுதல் செலவாகிருக்குது. கீழே எழுதி போடுறாங்க, அதிலேயே போடுறாங்க, வச்சுருக்கேன் நான் சீட்டை. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் அம்மா ஆட்சியில் கொடுத்ததெல்லாம் இப்போ ரத்து பண்ணதுனால இவ்வளோ கூடிச்சு, மொத்தம் 16 லட்சம் ரூபா வந்து கூடியிருக்குன்னு ஒரு கணக்கை போட்டு அந்த தாளையும் கொடுக்குறாங்க. என்ன, அதுவும் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இப்படி அவங்க கவுண்டர் பண்ணும் பொழுது உள்ளபடியே 16 லட்சம் 7 லட்சம் எல்லாம் உயர்ந்ததாச்சே, இந்த 5000 எப்படி என்ற சிந்தனையும் அதன் மூலம் வரலாம். இதில் இன்னொரு பிரச்சனை வருது இல்லையா சார்? இப்போ ஒன்று மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேரில் ஒரு ஏறக்குறைய 1,31,00,000 பேருக்கு 5000 போயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ 65,500,00,000 அவ்வளோ தொகை போயிருக்கு, ஏறக்குறைய எப்படி போயிருக்கு. இதில் கௌரவ விரிவாளர்கள் 8000 பேர் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு 10,000 தான் நாங்கள் கேட்குறோம், அந்த 10,000 கொடுத்துருந்தா கூட 7.5 வருஷத்துக்கு எங்களுக்கான சம்பளம் கிடைச்சிரும் அப்படின்றாங்க இல்லையா? இந்த அம்சங்கள் எல்லாம் அதிருப்தியாக ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்குமா? அதாவது தர்க்க ரீதியாக நீங்கள் சொல்வதெல்லாம் விவாதிக்கலாம், நல்லா இருக்கும். ஓட்டாக மாறுமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அவங்க வீட்லேயும் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வாங்குவாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், பெண்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் தீர்மானிக்கும் பொசிஷனில் இருக்காங்க. அதனால் அவர்களை திருப்திப்படுத்தி விட்டாலே அந்த வாக்கு வங்கி என்பது உறுதியாகும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அரசு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அவங்களுக்கு கேட்குறாங்க, அவங்களுக்கு அப்புறம் இவங்க சொன்ன பதில் நிதி பற்றாக்குறையாக இருக்குது, நம்மகிட்ட நிதி கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை தான் போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதே நிதியை எடுத்து 66,550 கோடி ரூபாயை கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ நிதி சிக்கல் வராதா அப்படின்ற நல்லதொரு விவாதம். விவாதத்திற்கு சிறப்பாக இருக்கிறது, வாக்குக்கு சிறப்பில்லை. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். வாக்கை அள்ளுவது வேறு, விவாதம் பண்ணுவது வேறு.
விவாதத்தில் அறிவுபூர்வமான விவாதம் நல்லா இருக்குது, போராடுற மக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமைகளை கொடுக்கலையே என்று கேட்பது ரொம்ப சிறப்பாகவும் சரியாகவும் இருக்குது. ஆனாலும் வாக்கு என்று வரும்பொழுது என்ன, கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவார்களா, இப்பொழுது கையில் கொடுக்கிறார்களா என்று வரும்பொழுது கொடுத்த வாக்குகள் 500க்கு மேலே நிறைவேற்றவில்லை திமுக அரசாங்கம் என்ற விவாதம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்களே ஒப்புக்கொள்ளும் பொழுது, இபிஎஸ் 2000 ரூபா கொடுக்குறேன்னு மகளிர் உரிமை தொகை சொல்லும் பொழுது இவர் சொன்னால் கொடுப்பாருங்க என்ற பேச்சும் வந்தது என்பது உண்மை. ஆனால் இப்பொழுது 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலையும் கொடுத்துட்டு உங்கள் பையில் 2000 ரூபா நாங்கள் தருவோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லும்போது கொடுத்து விட்டாருப்பா அப்போ நம்பலாம்ப்பா என்பது தான் வரும். அதனால் நம்புவது என்பது ஸ்டாலின் மீது வரும் ஒன்று. ஆனால் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க இதே அரசாங்கம். கொடுத்ததை சரி அதனால் முழுக்க வாக்கு போட்டுருவாங்களான்னு விசாரித்தா நம்ம காசு தான் நமக்கு கொடுக்காங்க என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். நாளைக்கு இப்போ இந்த ஒரு வாரம் நல்லா செலவழிக்கும் பொழுது நல்ல மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் நம்ம காசு தானே கொடுத்தாங்க என்பதாகவும் பேசுவாங்க. அப்போ பேக் ஃபயர் ஆகுன்றீங்களா? பேக் ஃபயர் இல்லைங்க, அதாவது இந்த அதிருப்தி இல்லாமல் ஆகிறார்கள் சொன்னேன்ல, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இல்லாமல் ஆகிறார்கள் என்பது கிராமம் நகரம் எல்லா இடத்துலையும் விசாரித்தேன், அது ஒரு உண்மை. அது அப்படியே நாளுக்கு நாள் நீர்த்து போய் என்ன மறுபடியும் காசு பணத்தை வைத்து மட்டுமே கணக்கு பார்ப்பது என்பதில் என்ன முழு வெற்றி அடைய முடியாது. இல்லை, நீங்கள் அதிருப்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அதிருப்தியிலிருந்து இது அதிருப்தி இல்லாமல் இருப்பார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தி இல்லாமல், நான் திருப்பி வார்த்தை. இப்போ அதிருப்தியாக இருக்கிறாங்களா? இல்லைங்க, பொதுவாக மக்கள் அதிருப்தியாக இருப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிராங்க. இது உலகத்தில் எல்லா இடமுங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு பணம் சுழற்சியில் வருவது அரசாங்கத்தின் மூலம் வரும் பொழுது அந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். வாக்கு எங்கே போடுவது என்பதற்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ அந்த போராட்டம் இந்த போராட்டம்லாம் சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கல. தூய்மை பணியாளர் பெண்கள் தான், அதேமாதிரி ஆசிரியர்கள் பெண்கள் தான், அவர்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி வந்து அந்த இதுலேயே அடிப்படை பேசிக்லேயே வந்து 16000 டிஃபரன்ஸுடன் இருக்கக்கூடிய சமூக வேலை சமூகலின்னு சொல்லி அவங்களையெல்லாம் மாறி மாறி என்ன விரட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் நிச்சயமாக அந்தந்த பிரிவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும். அது அதிருப்தி, இது அதிருப்தி இன்மை. இந்த ரெண்டுக்குமான உளவியல் ரீதியாக சொல்கிறேன் நான். அப்போ க்ரௌடு சைக்காலஜி என்று ஒன்று இருக்குது. இப்போ விஜய் ஃபேக்டர் என்பது வரும்பொழுது அதில் பார்த்து இளம்பெண்கள் வந்து ஈர்க்கப்படும் பொழுது, பெண்களே குறிப்பாக ஈர்க்கப்படுகிறார்கள் எனும் பொழுது அதில் என்ன ஆயிரும்னு சொன்னால் அதை ஒட்டி எதிர்ப்பு என்பதாகவும் உணர்வு வரும். அதுவும் ஒரு க்ரௌட் சைக்காலஜி. இப்படி பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி தர்க்கம் செய்வது என்பதாகத்தான் அந்த மதிப்பீடுகளை பார்க்க முடியும். இல்லை, நான் உடச்சி கேட்குறேன் சார். ஒரு பக்கம் வந்து இது வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, இது எங்களுக்கான, எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று உருவாகும் பொழுது இது திமுகவுக்கான வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான இடத்தை நோக்கி நகருமா? வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொண்டு வராரு. அது நிச்சயமாக அதற்கு பலன் தராமல் எதிராக போகாது. ஆனாலும் எந்த அளவுக்கு போகும் என்பதில் தான் பல்வேறு ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க தூய்மை பணியாளரா, அவங்க வந்து ஆசிரியரா, அவங்க வந்து சமூக சமூகவலி கேட்டு கிடைக்காதவங்களா, இப்படி பல்வேறு ஃபேக்டர். இப்போ உதாரணமாக இந்த வந்துக்கிட்டு இருக்குது ஆறுமுகநேரியில் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி, அங்கே வந்து பட்டியலின மக்களுக்காகன்னு சொல்லி போட்டு தாட்கோ செலவில் கடைகள் கட்டி கொடுத்து என்ன அவங்கள்ட்டேருந்து ஜிஓ கொடுத்து அதெல்லாம் உடஞ்சி போச்சு பழசாகி போச்சுன்னு திருப்பி கட்டுவதற்கு கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரூராட்சி தலைவர் இவங்களும் சரி முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா உள்ளாட்சி முழுக்க வந்து சூப்பராக அடித்து தூக்கி வந்துச்சு இல்லை திமுகக்கு. அப்போ அவர்கள் வந்து சாதிய உணர்வில் அனுமதிக்க மறுக்கிறார்கள், பட்டியலினக்காரங்களுக்கே கடையை கொடுக்க என்ற பிரச்சனை ஒன்று இப்போ தீயாக எந்திரிச்சிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஃபேக்டரும் ஒவ்வொரு பகுதியில் இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து தான் வாக்குகளை தவிர ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர் மட்டும் அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர். இதில் கிராமப்புற மக்களுக்கும் சரி நகர்ப்புற ஏழைகளுக்கும் சரி அதிருப்தி இன்மை என்பதை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா அதனால் வந்து சரியான, அதுதான் சபாஷ் சரியான போட்டின்னு என்ன புரியுதுங்களா? அதுவும் இல்லை, சபாஷ் சரியான போட்டின்னா அது விஜயோ அல்லது சீமானோ அல்லது அதிமுகவினுடைய இபிஎஸோ ஒரு பயங்கரமான செக்கை முன் வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு செக்கை முன் வச்சாருன்னா அது வந்து சபாஷ் சரியான போட்டியா இருக்கும். அதான் நடக்கு. ஸ்கோர் பண்ணிட்டாரே முதலமைச்சர் ஸ்டாலின். அதான் சபாஷ் சரியான போட்டியில் ஜெயிச்சாச்சு. ஒரு விஷயத்தில் ஜெயிப்போங்க, இன்னொரு விஷயத்தில் தோப்போங்க, பல்வேறு ஃபேக்டர் சேர்ந்து ஒரு வாக்கை உருவாக்குங்க. இப்படித்தான் வந்து அது வரும். விழுக்காடு பார்க்கணும். அது மட்டும் இல்லை,
இன்னமும் சொல்ல போனால் வந்து என்ன இன்னைக்கு வந்து நாள் பார்த்து இன்று காலை செய்தது ஏன்? ஊடக வெளிச்சத்தில் என்ன விஜய் வருவதை வைத்துக்கொண்டு இளம்பெண்கள் ஈர்க்கப்பட்டு வருவதை வைத்துக்கொண்டு அது முதன்மையாகும் எல்லா ஊடகங்களிலும். நீங்கள் கூட அதைத்தான் விவாதத்திற்கு எடுத்திருப்பீர்கள். 5000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்ததனால் இதை எடுத்து விட்டீர்கள். ஊடக வெளிச்சத்திலும் வென்று விட்டோம். அப்போ ஒவ்வொன்றையும் எந்த நாள் பார்த்து செய்வது, எந்த நேரத்தில் செய்வது என்பதை ஒட்டித்தான் இங்கு அரசியல் நடக்கிறது. இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து பார்த்துருக்கோம். ஒருத்தர் பிரபலமான ஒரு வேலையை செய்யும் போனால் இன்னொருத்தர் வந்து அதே நாள் பார்த்து போடுவாங்க. இதை பாஜக அவர்களுக்கே ஒரு மதவாத எண்ணத்தில் அம்பேத்கருக்கு இப்படியா பேர் இருக்குது, அவர் நாள்லேயே பாபர் மசூதியை இடி என்பதாக, அது அம்பேத்கருடைய நாள் என்பது இல்லாமல் பாபர் மசூதி இடிப்பு நாள் என்பதாக என்ன அவருடைய நினைவு நாளாக மாற்றிடுவாங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வாங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இந்திரா காந்தி அப்படியே வந்து பொக்ரான் அப்படின்னு அணுகுண்டை வெடிச்சாச்சுன்னா புத்தர் சிரிக்கிறார் அப்படின்றாங்க. அமைதிக்கு பெயர் பெற்ற புத்தரை என்ன அழிவுக்கான அணுகுண்டை சேர்த்துருவாங்க. இது அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு பார்க்குறேன். பேசலாம் மணி சார். அதாவது வாக்கு வேட்டைக்காக என்று சொன்னது வந்து ஒரு இதில் வந்திருக்கு யூடியூப்பில். அது இல்லைன்னு மறுக்க போகிறதில்ல திராவிட முன்னேற்ற கழக பக்கமே. ஏன்னா ஊரறிந்த செய்தி. அதற்காகத்தான் தேர்தல் நேரங்கும் பொழுது அப்படி தான். ஏன்னா அவங்க சொல்வதே அதை தான் சொல்கிறாங்க. அவர்கள் தடுப்பதற்குள்ள ஏற்பாடுகள்லாம் செய்கிறார்கள், அதனால் நாங்கள் வந்து முன்கூட்டி கொடுக்கிறோம் அப்படி தான் அடுத்தது அப்படின்னா தேர்தலுக்காக தடுக்க முயற்சி இருக்கிறார்கள் என்ன பொருள். அப்போ அதனால் தேர்தலுக்காக தான் வாக்கு வேட்டைக்காக தான் என்று சொல்லித்தான் அது கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தவிர வந்து ஏன்னா இப்பொழுது வந்து நிர்வாகம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதில் தான் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா கதையும் சேர்த்து நீங்கள் சொன்ன சமூக பிரிவுகளுடைய போராட்டங்கள் என்ன, நான் சொன்ன இந்த இப்போ இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க 6 மணி நேரியில் பட்டியலின மக்களுக்கே உரித்தான கடைகளை பட்டியலின மக்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாதி வெறியோட ஒரு அமைச்சர் சம்மந்தப்பட்டவர்களை செய்யலாமா என்ற கேள்வியை எழுப்புறது, இது மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் என்ன எங்கே பார்த்தாலும் வந்து மெத்தப்பட்டு, எங்கே பார்த்தாலும் வந்து போதை மருந்து என்பதை வந்து அதை எதிர்த்த கூட்டணி கட்சி வைகோவே தொடங்கும் பொழுது அது முதலமைச்சரை போய் தொடங்கி வச்சார். அப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வது என்று அது வந்து நிறுவனம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த அந்த குரூப் ஏ 2 குரூப் ஏ 2A இந்த தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி அரசு பணிக்காக படித்து விட்டு மாணவர்கள் வரக்கூடிய இளைஞர்களுடைய என்ன இளம்பெண்களுடைய அந்த தேர்வை வந்து நடத்த முடியாமல் அது டெக்னிக்கல்னு காரணம் காட்டி ரத்து பண்ணியது என்பது என்ன ஆயிருதுன்னா நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை என்பதாகவும், இதே போல் செப்டம்பரில் முடிந்த என்ன அதே போல் ஒரு 12 லட்சம் மாணவர்களிடம் முயற்சி எடுத்த குரூப் 4 என்பதிலும் வந்த பிழைகளும் எல்லாம் சேர்ந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இந்த போதை மருந்து மெத்தப்பெட்டு போன்ற பல்வேறு விஷயங்கள் தூண்டி விட்டுச்சு, பல்வேறு கொலைகளையோ அல்லது சாதிய வன்முறைகளையோ என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம் இருக்குதே, அதுவும் கூட டிஜிபியை இன்சார்ஜை போட்டிருக்கிய என்று அதுதான் இதற்கு காரணமாக நமக்கு தெரியாது. ஆனால் ஊரில் அது விவாதமாகுது. இப்படியாக எதையும் கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்பதாக தேர்தல் நேரத்தில் என்ன ஒரு அரசு பெயர் வாங்கியிருப்பது என்பது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி. நன்றி சார். ரமேஷ் சார்.